இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். இன்று மாதத்துடைய 4வது சனிக்கிழமை. நம் தாயின்றி வெற்றியில்லை, நம் தாயிற்கு தோல்வியில்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். இன்று திருச்சபையோடு இணைந்து நாமும் புனித நத்தானியலுடைய திருவிழாவை சிறப்பிக்கின்றோம். இன்றைய நாளில் ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இன்று காலை சரியாக 10:30 மணிக்கு ஜெபமாலையும், அதனைத் தொடர்ந்து திவ்யநற்கருணை ஆசீர்வாதமும் தோத்திரப்பலியும் நற்செய்தி கூட்டமும் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து வேண்டுதல் திருப்பலி முடிந்தவுடனே குணமளிக்கு வழிபாடும், தொடர்ந்து அன்பின் விருந்திலும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று மிகுதியான இறை ஆசிரியை பெற உங்களை அன்போடு இருகரம் கூப்பி வருகை என அழைக்கின்றேன். ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய தேர் திருவிழாவானது கொடியேற்றத்தோடு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை அன்னையுடைய புதிய கொடிமரத்தில் திருக்குடி ஏற்றப்பட்டு விழா சீர சிறப்புமாக இந்த ஆண்டு தொடங்க இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நவநாள் திருப்பலிகள் ஒவ்வொரு நாளும் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். சிறப்பான விதத்தில் ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய தேர் திருவிழா செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி மாலை 5 மணிக்கு தேர் திருவிழா கூட்டு திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து தேர் பவனியும் நடைபெறும். முடிந்தவுடனே திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தோடு தேர் திருவிழா நிறைவு பெறும். பிரியமான சகோதர சூழலே, நீங்கள் அத்தனை பேரும் வாய்ப்பு கிடைப்பினும் ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய கொடியேற்றத்திலும் தேர் திருவிழாவிலும் பங்கேற்று மிகுதியான அன்னையுடைய ஆசீர்வாதத்தை பெற இருகரம் கூப்பி ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்திற்கு வருக வருக என அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தாருக்காகவும் பிள்ளைகள், பெற்றோர், யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்களோ, மருத்துவமனையில் இருக்கின்றார்களோ, வெளிநாட்டில் உள்நாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ, படித்துக் கொண்டிருக்கின்றார்களோ, பள்ளியில் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நபரையும் நினைத்து பார்த்து ஒப்புக் கொடுக்கின்றோம். உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காகவும், திருமண தடை நீங்கும்படியாகவும், குழந்தை செல்வம் கிடைக்கும்படியாகவும், மற்றும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் காரியங்களையும் எழுதக்கூடிய தேர்வுகளையும் அத்தனையும் ஆண்டவர் உடனிருந்து நம்முடைய தாயுடைய பரிந்துரையோடு ஆசீர்வதிக்க உங்களுக்காக உங்களோடு இணைந்து இந்த நாளில் நடக்கக்கூடிய திருப்பலியிலே ஒப்புக் கொடுக்கின்றேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து இந்த நாளை தொடங்க அன்னையுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். ஆம் பிரியமான சகோதர சூழலே, என்ற நாளில் நத்தானியலுடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். புனித நத்தானியல் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான், இன்றைய நற்செய்தியில் மட்டும்தான் அவர் இடம்பெறுகிறார். அப்படிப்பட்ட நத்தானியலை பற்றி அப்போஸ்தலனான புனித பிலிப்பு ஆண்டவரை மெசியா என்று நத்தானியலுக்கு அறிமுகப்படுத்துகிறார். நத்தானியல் கபடமற்றவர் என்று ஆண்டவர் அறிக்கை இடுகின்றார். அது மட்டுமல்ல, அத்திமரத்தில் நான் உன்னை கண்டேன் என்று அறிக்கை இடுகிறார். 4வதாக, நீ இதைவிட மேலானவற்றை காண்பீர் என்று கூறுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, முக்கியமான நபரை நமக்கு தெரிந்த நபருக்கு மட்டும்தான் நாம் அறிமுகப்படுத்துவோமே தவிர எல்லோருக்கும் முக்கியமான நபரை நாம் அறிமுகப்படுத்துவதில்லை. ஆகையால் இந்த நாளில் நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் முக்கியமானவர். அந்த முக்கியமானவரை நத்தானியலுக்கு அறிமுகப்படுத்துகிறார். இதோ இப்படிப்பட்ட ஒரு மெசியாவை நான் கண்டிருக்கின்றேன், வந்து பாரும் என்று அழைப்பு விடுக்கின்றார். சர்வசாதாரணமாக முக்கியமான நபர்களை நாம் முக்கியமான நபர்களுக்கு மட்டுமே அறிமுகப்படுத்துவோம். அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும், நாம் சொல்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் முக்கியமான நபர்களை நாம் அறிமுகப்படுத்துவோம். 2வதாக பார்க்கின்றோம், கபடமற்றவர். இந்த கபடு அற்றவர், இஸ்ரேலுடைய இப்படிப்பட்ட கபடமற்றவரை நான் பார்ப்பதில்லை என்று ஆண்டவர் அவர் நல்லிடத்தை சான்றிதழ் கொடுக்கிறார் நத்தானியலுக்கு. அந்த அளவிற்கு அவர் கபடமற்றவர் என்பது குழந்தைகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆனால் அப்படிப்பட்ட நல்லவராகவும், நேர்மையாளராகவும், உண்மையுள்ளவராகவும்,
சிறந்தவராக விளங்கியிருக்கின்றார் நத்தானியேல். ஆகையால் தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அருமையான சான்றிதழை அவருக்கு கொடுக்கின்றார். மூன்றாவதாக நம்ம பார்க்கின்றோம், இதோ அத்திமரத்தின் கீழ். அத்திமரம் இஸ்ராயல் மக்களுக்கு அமைதி அளிக்கக்கூடிய மரமாக கருதப்பட்டது. அத்திமரத்துக்கு அடியிலே அவர்கள் செல்வதும் ஜெபிப்பதும் தியானிப்பதும், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அமைதியை தேடி அலைந்தவராக, அமைதியை தேடிக் கொண்டிருந்தவராக ஆண்டவர் அவரை கண்டிருக்கின்றார். ஆகையால் தான் கூறுவார், நீ அத்திமரத்தில் உன்னை நான் பார்த்தேன் என்று கூறுகிறார். அப்படிப்பட்ட அமைதி நிலைநாட்டக்கூடியவர் தான் நத்தானியேல். நான்காவதாக நாம் பார்க்கின்றோம், மானிட மகன் வெளிப்படுத்துகிறார். அவர் யார் என்று நத்தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். நீ அத்திமரத்தில் கண்டதால் நீ இப்படி என்னை புகழுகிறாயா? இது இஸ்ராயலுடைய அரசர் என்று கூறுகிறாயா? இதைவிட மேலானவற்றை நீ காண்பீர். மானிட மகன் மீது வானதூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் நீ காண்பீர் என்று கூறுகிறார். பிரியமான சகோதரர்களே, நிறைய நேரங்களில் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தவில்லை, ஆண்டவர் எனக்கு நல்லது செய்யவில்லை என்று புலம்பி தவிக்கக்கூடிய நபர்களாக இருக்கின்றோம். நாம் ஆண்டவரை எந்த மனநிலையோடு தேடிச் செல்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை, அறிந்து கொள்வதில்லை. கஷ்டமோ நஷ்டமோ பிரச்சனையோ இழப்போ இறப்போ வியாதியோ வந்தவுடன் என்ன சொல்கின்றோம்? இது ஆண்டவர் என்னை சோதிக்கின்றார், ஆண்டவர் என்னை தண்டிக்கின்றார், அல்லது ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டாரே என்று புலம்பி தவிக்கின்றோம். ஆனால் எந்த அளவிற்கு நாம் ஆண்டவரை தேடுகின்றோம்? இன்று தேடல் இருக்க வேண்டும். நத்தானியேல் தேடி வருகிறார் ஆண்டவரை. பிலிப்பு ஆண்டவரை பற்றி நத்தானியேல் சொன்னவுடனே அவர் ஆண்டவரை தேடி வருகிறார். தேடல் இருக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அங்கு நிச்சயமாக வெற்றி உண்டு. தேடல் இருந்தால்தான் வாழ்க்கையும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் ஒரு சில நபர்கள் தேடுகிறார்கள், ஆனால் பெற்றவுடனே அவர்களுக்கு ஒரு நிறைவில்லை. பணத்தை தேடுகிறார்கள், பதவியை தேடுகிறார்கள், அதிகாரத்தை தேடுகிறார்கள், செல்வத்தை தேடுகிறார்கள். ஆனால் அத்தனையும் கிடைத்த பிறகும் அந்த தேடலுக்கு பிறகும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு நிறைவு இல்லாத ஒரு சூழ்நிலை. பிரியமான சகோதர சகோதரிகளே, தேடல் அவசியம். ஆனால் எப்படிப்பட்ட தேடல் என்னிடம் இருக்கின்றது? எனக்கு இதோ நிறைவளிக்கக்கூடிய, நிம்மதி அளிக்கக்கூடிய, அமைதி அளிக்கக்கூடிய அந்த தேடலோடு நான் தேடுகின்றேனா? பிரியமான சகோதரர்களே, தேடல் இருந்தால் இதோ வைத்துக் கொள்வோம், பணம் சம்பாதிக்க வேண்டும். தேடல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். அறிவை தேடினோம் என்றால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தொழிலில் நாம் தேடல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். ஆனால் ஒரு சில நபர்கள் வெற்றி கிடைத்த பிறகும் இன்னும் 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 என்று புலம்பி தவிக்கக்கூடிய சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். நம்மிடம் அந்த இறை தேடல் இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக ஆண்டவர் நம்மையும் உயர்த்துவார், அவர் வெளிப்படுத்துவார். அவருடைய மாட்சிமையை நாமும் இந்த உலகத்துல பார்க்க முடியும் என்பதுதான். இந்த அருமையான நாளிலே அப்படிப்பட்ட தேடல் கொண்டவர்களாக நமக்குள் ஒரு தாகமும் ஒரு தேடலும் ஒரு விறுவிறுப்பும் ஒரு சுறுசுறுப்பும் நம் மத்தியிலே இருக்க வேண்டும். தேடல் இல்லாதவனுடைய மனிதனுடைய வாழ்க்கை பூஜ்யமாக மாறிவிடும் என்றால் அது மிகையாகாது. எதுவாக இருப்பினும் ஆசைப்பட வேண்டும், கனவு காண வேண்டும், இதை அடைந்தே தீர்வேன் என்ற நல்ல காரியங்களுக்காக, நல்லது நாம் தேடக்கூடியது, முயற்சி எடுப்பது, இது நல்லதா கெட்டதா என்று நல்லதை மட்டும்தான் தேவன் ஆசீர்வதிப்பார். பிரியமான சகோதர சொல்லி, இந்த அருமையான இனிமையான நாளில் இதோ அந்த தேடல் நம் மத்தியில் இருக்கின்றதா? அந்த தேடல் நேர்மையானதும் உண்மையானதும் நியாயமானதாகவும் இருக்கின்றதா என்ற சிந்தனையோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம். புனித நத்தானியேல் ஆண்டவரை கண்டுகொண்டார், ஆண்டவரை இறைமகன் என்று சொன்னார், இவரே இஸ்ராயலுடைய அரசர் என்று கூறினார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நத்தானியேலை போல கபடமற்றவராக, வெகுளித்தனம் கொண்டவர்களாக, குழந்தையுடைய குணங்களை கொண்டவர்களாக வாழ நாம் இணைந்து ஜெபிப்போம். பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான நாளிலே சனிக்கிழமை, மாதத்துடைய 4வது சனிக்கிழமை, அம்மா தாயே, ஆடுமலையில் வீற்றிருக்கக்கூடிய ஆரோக்கிய தாயே, எங்களுக்காக நீ பரிந்து பேசும்படியாக இதோ எங்களுடைய கருத்துக்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள் எல்லாத்தையும் உன்னுடைய மகனிடத்தில் நீ ஏறெடுத்து பார்க்க சொல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்று புனித நத்தானியேலுடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம். நத்தானியேல் தேடி அலைந்தார்,
பிழைப்பு வந்து பாரும் என்று கூறினார். வந்தவருக்கு அந்த ஒரு தேடலும் அந்த ஒரு ஆர்வமும் இருந்த காரணத்தால் நீ முழுமையாய் வெளிப்படுத்தினேன். அவரை ஆசீர்வதித்தேன். நீர் யார் என்று சொன்னேன். அப்பா, அப்படிப்பட்ட தேடலோடு நாங்களும் வாழ பயணிக்க எங்களுடைய வாழ்வு இன்னும் தேடலோடு, ஒரு லட்சியத்தோடு, ஒரு இலக்கோடு, ஒரு குறிக்கோளோடு பயணிக்கக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இது ஒரு இலக்கு இல்லாத, ஒரு லட்சியம் இல்லாத பயணம், ஒரு பயனற்ற பயணம். அப்பா, அப்படி இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில எங்களுக்குள் ஒரு தேடலும் முயற்சியும் கடின உழைப்பும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு வாழ கிருபை தரும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.